அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு ஹேஸ் ஹேவ் ஹேடை பற்றி படிக்க போகின்றோம். 3 காலத்திலையும் இவற்றை எப்படி பாவிக்கலாம் என்றதையும் இவற்றின் நேர்மறை எதிர்மறை கேள்வி வடிவங்களையும் பார்ப்போம். முதலாவதாக ஹேவ் ஹேஸ் ஹேடை எப்படி இறந்த காலத்தில் நிகழ்காலத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுதுறேன்னு பார்ப்போம். பொதுவாக உங்களுக்கு தெரியும் வினைகள் எழுதுகிற முறை. முதலாவது V1, அடுத்த V2, அடுத்த V3 என்றும் எழுதலாம். ப்ரெசண்டில் ஹேஸ் ஹேவ் வரும். ஒருமைகளுக்கு ஹேஸும் ஐயுக்கும் பெண்மைகளுக்கும் ஹேவை பாவிக்கிறோம். நாங்கள் இறந்த காலத்தில் ஹேட் பாவிப்போம், பாஸ்ட் பார்ட்டிசிபிளே ஹேடை பாவிப்போம். அப்போ இப்படி தான் நாங்கள் தான் ஞாபகப்படுத்தி வச்சுருக்கணும். அடுத்ததாக இந்த ஹேவ் ஹேஸ்க்கு பாவிக்கிறதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. இது தெரிஞ்சால் தான் தெளிவாக பாவிக்கலாம். இது உயிரோடு இயங்கும் எழுவாயோடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி கதைக்கிறோம் தான் பாவிக்கிறோம். நாங்கள் உயிரற்றவற்றுக்கும் பாவிக்கிறது தான். நான் இதில் உயிரானவைகளுக்கு தான் சொல்லித்தரப்போகின்றேன். ஏனெண்டா நான் இதுக்கு முதல் ஒரு வீடியோவில் தயாவை பற்றி சொல்லி தந்துருக்கிறேன். தயாவை சப்ஜெக்டாக பாவிக்க எப்படி பாவிக்கலாம்ன்றப்ப அதுக்கு அடுத்ததாக இந்த வீடியோ தரதால் சில வேளை உங்களுக்கு குழப்பங்கள் வரும் ஆரம்ப நிலையில் இருந்தால். அதால் நான் உயிரற்றவையில் எப்படி பாவிக்கிறேன்னு சொல்லித்தர மாட்டேன் இந்த வீடியோவில். பொதுவாக இந்த ஹேவ் ஹேஸ் ஆனது மக்கள் உண்ணும் உணவு மற்றும் பானங்கள், என்ன உணவு பழக்க வழக்கம், குடும்ப உறவுகள், மனிதர்களின் அன்றாட நிகழ்வுகள், மனிதற்ற உடைமைகள், மனுஷருக்கு வர நோய்கள், மனிதர்கள் வாழும் இடங்களை பற்றி கதைக்கிறோக்கு பாவிக்கிறது. முதலாவதாக இந்த ஹேவ் ஹேஸை எளிய நிகழ்காலத்தில் எப்படி பாவிக்கிறேன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, ஐ, யூ, வி, தே, ப்ளூரல் எல்லாத்துக்கும் ஹேவை தான் பாவிக்கிறோம் நாங்கள். இப்போ ப்ளூரல்னு சொன்னால் இப்போ பெண்மைகளில் நிறைய பேரும் என்ன கொமன் நவுன் வரும், என்ன டீச்சர்ஸ், என்ன டாக்டர்ஸ், டிரைவர்ஸ், என்ன இப்படியெல்லாம் வர்றது பெண்மைகளுக்குள்ளே வரும். என்ன அல்லது 2 பேர்கிட்ட பேரோண்டா சொல்ல நீயும் நானும்ண்டா பெண்மை, என்ன கமலாவும் குமாரம்ண்டா பெண்மை, என்ன அப்படி வர்றது எல்லாத்துக்கும் ஹேவ் பாவிக்கிறோம் நாங்கள். அங்கால ஆப்ஜெக்ட் வரப்போகுது. இதுக்கு பின்னால் வேறு வசனங்கள் வரலாம். அடுத்த ஹீ, ஷி, இட் ஒருமைகளுக்கெல்லாம் ஹேஸ் பாவிக்கிறோம் நாங்கள். இது நிகழ்காலத்துக்கு. அதுக்கு அடுத்தாக ஆப்ஜெக்ட் வரும். முதலாவது குடும்ப உறவுகளில் வர உதாரணங்களை பார்ப்போம். வி ஹாவ் குட் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருக்கின்றார்கள், அல்லது நல்ல நண்பர்களை வைத்திருக்கிறோம், அல்லது நாங்கள் நல்ல நண்பர்களை கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தத்தில் இது வரும். ஷி ஹாஸ் 2 sisters and 2 brothers, அவளுக்கு 2 சகோதரிகளும் 2 சகோதரர்களும் இருக்கிறார்கள், அல்லது இவை 2 சகோதரன்களும் 2 சகோதரிகளும் வச்சிருக்கிறா என்ற அர்த்தத்தில் சொல்கிறது. ஹி ஹேஸ் அ லவ்லி ஃபேமிலி, அவருக்கு அழகான குடும்பம் உள்ளது. பாருங்கள், எல்லாம் உறவுகள் அவன் உடைமை என்ற அர்த்தத்தில் சொல்லி கொண்டு வர்றது ஹேவ் தான் பாவிக்கிறோம். ஹேவ் ஹேஸ். மை டேட் ஹேஸ் 2 sisters, எனது அப்பாவுக்கு 2 சகோதரிகள் உள்ளனர். இது நிகழ்காலத்தில் சொல்லி கொண்டு வரேன்னா. ஷீ ஹேஸ் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அவளுக்கு ஏராளமான நண்பர்கள் உள்ளனர். அடுத்த மனிதர்களோட உடைமைகளுக்கு பாவிக்கிறத பார்ப்போம். ஷீ ஹேஸ் அ கார், அவளுக்கு ஒரு காரை வச்சிருக்கிறாள்ன்னு சொல்லி சொல்கிறேன். என்ன இப்போ தேண்டா தே ஹேவ் அ கார்ன்னு சொல்லுவோம். என்ன அடுத்தது தே ஹேவ் மெனி கார்ஸ்ண்டா அவர்களுக்கு பல கார்கள் இருக்குது. த புக் ஹேஸ் அ ரெட் கவர், என்ன பாருங்க, இது புக்குன்றது உயிரற்ற விதண்டாலும் அதில் உடைமையாக இருக்கிறதால நாங்கள் இங்கே ஹேஸை பாவிச்சிருக்கிறோம். புக் ஒரு புத்தகத்தின் ஒரு பகுதி தானே, என்ன உடைமையாக இருக்குது. அப்போ அந்த புத்தகத்துக்கு ரெட் கவர், சிவப்பு நிற கவர் உள்ளது. அடுத்தது ஐ ஹாவ் அ புக், நான் ஒரு புத்தகம் வச்சிருக்கிறேன். அடுத்தது மனிதர்களின் அன்றாட நிகழ்வுகளை பார்ப்போம். நிகழ்வுகளை எப்படி நாங்கள் அதை பாவிக்கிற முடியும். தே ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 AM, அவர்களுக்கு காலமே 8 மணிக்கு அவர்கள் காலை உணவை சாப்பிடுவார்கள், என்ன சாப்பிடுகிறார்கள் என்ற அர்த்தத்தில் சொல்கிறோம். தே ஹேவ் லஞ்ச் டுகெதர் அட் நூன், மதியம் அவர்கள் மதிய உணவு உண்டா சாப்பிடுவினம், எல்லாம் சாப்பிட போயினம் என்ற அர்த்தத்தில் சொல்கிறோம். ஷி ஹேஸ் அ ஹேபிட் ஆஃப் ரீடிங் பிஃபோர் பெட் டைம், அவன் நித்திர செல்றதுக்கு முதல் அவருக்கு ஒரு வாசிக்கிற பழக்கம் இருக்குது என்ற அர்த்தத்தில் இதை சொல்கிறான். ஷி ஹேஸ் அ யோகா கிளாஸ் எவ்ரி மார்னிங், அவருக்கு யோகா கிளாஸ் ஒவ்வொரு நாள் காலமையும் இருக்குது. என்ன அடுத்தது பாருங்க, ஐ ஹேவ்ன்ட்டு சொல்லியிருக்குது. ஆனால் இதுக்கு இங்கால டு கோ, டு ஃபினிஷ், டூவோட வினையின் வேறு வினைகளின் முதலாவது வடிவம் போட்டிருக்கு. இது ஒரு வேறு கேட்டகரிகளில் வரும். ஹேவ் டு, ஹேஸ் டு, ஹேட் டுன்றதுக்குள்ளே இது ஐ ஹேவ் டு கோ நவ், நான் இப்போ போக வேண்டி இருக்கிறதுன்றதில் வரும். இதை பற்றி நான் பிறகு படிப்பேன். சும்மா ஒரு விளக்கத்துக்காண்டி இதை தாரேன். ஹி ஹேஸ் டு ஃபினிஷ் ஹிஸ் ஹோம் ஒர்க், நான் வேறு தன் வீட்டு பாடத்தை நிறைவு செய்ய வேண்டி இருக்கிறது என்ற அர்த்தத்தில் வருது. இது வித்தியாசம். அடுத்தது மனிதர்களுக்கு வர நோய்களை பற்றி பார்ப்போம். ஷி ஹேஸ் ஹெடேக்கு, அவளுக்கு தலையடி.
ஷீ சிக் அவளுக்கு உடல்நிலை சரியில்லை என்ன. அப்போ சிக்ன்றது வந்து அஜெக்டிவாக வருது. ஆகவே பி வேர்ப்புக்கு அடுத்ததாக நேரடியாக நாங்கள் இந்த அஜெக்டிவை பாவிக்கலாம். ஆனால் ஷீ ஹேஸ் ஹெடேக்குன்னு சொல்கிறோமல்லோ, இந்த ஹெடேக்குக்கு பதிலாக ஷீ ஹேஸ் சிக்குன்னு சொல்லி பாவிக்கக்கூடாது என்ன. இதுக்கு முன்னுக்கு நான் பி வேர்ப் படிப்பிச்சிருக்கிறேன். அதில் நான் உங்களுக்கு ஆமிஸ் வர பற்றி சொல்லி தந்தேன், ஓஸ் வர பற்றிலாம் சொல்லி தந்திருந்தேன். நான் அந்த நேரம் அவற்றுக்கு முன்னுக்கு அடுத்ததாக நாங்கள் அஜெக்டிவை மட்டும் பாவிக்கலாம்னு சொல்லி தந்தேன் நான் என்ன. இப்போ இது ஒரு விளக்கத்துக்காண்டி தந்திருக்கு. இதில் சம் பீப்புள் ஹேவ் அலர்ஜிஸ் டியூரிங் ஸ்ப்ரிங் டைம் என்ன. ஸ்ப்ரிங்குன்னு வசந்த காலத்தில் சில பேருக்கு அலர்ஜிக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறோம். என்னென்னா அந்த பூக்கள் எல்லாம் பூத்து மகரந்தங்கள் எல்லாம் பறக்கும், பூச்சிகள்லாம் அதிகமாக பறக்கும். அப்போ அதால் வந்து அலர்ஜிக் வராது என்ன. இப்போ இப்படி சொல்லலாம், சம் பீப்புள் ஹேவ் அலர்ஜிஸ் என்ன, அல்லது அலர்ஜிக்குன்னு சொல்லி இவ்வளோதையும் சொல்லலாம் விருப்பம் என்று சொன்னால் ஹேவ் அலர்ஜிக். அடுத்தது தே ஹேவ் ஃப்ளூ சிம்டம்ஸ் என்ன. அவைக்கு ஃப்ளூ சிம்டம்ஸ் என்ன, தலைவலி காய்ச்சல் தடிமன் மாதிரியெல்லாம் சேர்ந்து வரும் என்ன. ஃப்ளூ சிம்டம்ஸ் அவைக்கு இருக்குது என்று சொல்லுறோம். அண்ட் சொல்லி இணைக்கிறோம் இங்கால என்ன. அப்போ இணைச்சும் கதைக்கலாம். அண்ட் அதாலே அவை வீட்டே இருக்கிறோம்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் ஆர் ஸ்டேயிங் ஹோம் டுடே. இவ்வளோ தனியாக சொன்னாலும் சரி, அது இங்கால வந்து மேலதிக விவரம் தந்திருக்குது. அடுத்தது மக்கள் வாழும் இடங்கள் என்ன. வி ஹேவ் அ ஸ்மால் அப்பார்ட்மெண்ட் இந்த சிட்டி. எங்களுக்கு இந்த நகரத்தில் சின்ன அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அப்போ நாங்கள் உடைமையாக வச்சுருக்கிறோம். ரெண்டாவதுல எங்களோட உடைமை, அதால் நாங்கள் ஹேவ் பாவிக்கிறோம் என்ன. இதுக்கு முன்னுக்கு தேயா படித்த நாங்கள் என்ன, இந்த நகரத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் உள்ளது என்று சொல்லி தனியாக சொல்கிறோம். அங்கே தேயா பாவிக்கலாம். என்னடா தேர் இஸ் அன் அப்பார்ட்மெண்ட் இந்த சிட்டி என்று சொல்லி சொல்லலாம். ஆனால் இங்கே இது எங்களோட உடைமையாக இருக்கிறதுல நாங்கள் விஏ ஹேவோட பாவிக்கிறோம். அடுத்தது இது போல் இது தே என்று போடணும். தே ஹாவ் அ ஹவுஸ் வித் அ கார்டன். அவர்கள் ஒரு தோட்டத்தோட ஒரு வீட்டை வச்சிருக்கணும் என்ன. அடுத்தது மை ஃப்ரெண்ட் ஹேஸ் அ லவ்லி காட்டேஜ் பை த லேக். எனது நண்பன் ஏரிக்கு அருகில் ஒரு அழகான குடிசையை வச்சிருக்கிறான் என்ன. பாருங்க, இதான் அந்த குடிசையாம். அப்போ இப்படி இருக்குமே ஏரிக்கரைகளில். அப்போ இதை நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி நாங்கள் பொதுவாக எங்களோட நாடுகளில் இருக்கிற குடிசை, அது இப்படி மேல் மாடி எல்லாம் இல்லாமல் கீழே மட்டும் இருக்கக்கூடிய குடிசைகள் எல்லாம் இருக்குது. அதையும் குடிசைன்னு தான் சொல்கிறது. அடுத்தது மக்கள் உண்ணும் உணவு மற்றும் பானங்கள். வெஜிடேரியன்ஸ் ஆஃபன் ஹேவ் சாலட்ஸ் ஆஸ் அ பார்ட் ஆஃப் தியர் மீல்ஸ். இந்த வெஜிடேரியன் சைவ உணவு உண்பவர்கள், மிரகரி உணவு உண்பவர்கள் அவைன்ற உணவின் ஒரு பகுதியாக சாலட்டையும் சாப்பிட்றவே என்று சொல்லி சொல்லுறோம். ஏன்னாவே சாப்பிட்ற என்ற ஒரு அர்த்தத்தில் சேர்க்கிறது தான் இந்த ஹேவை நாங்கள் சொல்லுறோம் என்ன. வெஜிடேரியன்ஸ் ஆஃபன் ஈட் என்று சொன்னாலும் சரி என்ன. நாங்கள் இதில் அவைன்ற ஒரு உணவு என்ற கேட்டகரிகளோ ஹேவை கொண்டுடலாம். அடுத்தது பீப்புள் இன் ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ் ஹேவ் ஃப்ரூட்ஸ் லைக் மேங்கோஸ் அண்ட் பனானாஸ் ரெகுலர்லி என்ன. நம்ம ட்ராபிக்கல் கண்ட்ரி எங்களோட நாடு தானே என்ன. எங்களோட நாடுகளில் இருக்கிற மக்கள் பொதுவாக மாம்பழம் வாழைப்பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்றேன்டாததுலாம் இது வருது. ஹேவன்றது வச்சுக்கொண்டே நாங்கள் இருக்கிறேன்டாதான் இல்லை, சாப்பிட்றோம் நாங்கள் ரெண்டாததுலாம் இதை சொல்லுறோம் என்ன. அடுத்தது ஷீ ஹேஸ் அ ஹேபிட் ஆஃப் ட்ரிங்கிங் க்ரீன் டீ ஆஃப்டர் மீல் என்ன. அவருக்கு சாப்பாட்டுக்கு பிறகு க்ரீன் டீ குடிக்கிற பழக்கம் வந்து இருக்குது என்ன. அடுத்தது சம் ஃபேமிலிஸ் ஹேவ் டின்னர்ஸ் டுகெதர் அட் த சேம் டைம் எவ்ரி ஈவினிங். சில குடும்பங்களில் ஒவ்வொரு நாளும் பின்னேரத்தில் ஒன்றாக இரவுணவு உண்ணுற பழக்கம் இருக்குது என்ன. அல்லது இரவுணவை உண்ணுகின அர்த்தத்தில் சொல்கிறோம் இது. அடுத்தது எளிய நிகழ்காலத்தில் ஹேவிட நெகட்டிவ் வடிவத்தை பற்றி பார்ப்போம் என்ன. முதல் சொன்ன மாதிரி தான் ஐயோ வி தே ப்ளூரல் எல்லாத்துக்கும் டூ நாட் என்ன டோன்ட் பாவிக்கிறது. ஹீ ஷீட் ஒருமைகளுக்கு டசன்ட்டு பாவிக்கிறது. அதுக்கு பின்னால் ஹேவ் தான் வரப்போகுது. இங்கே அதை கவனிச்சு கொள்ளுங்க. ஹேவ் தான் இங்கே போடணுமே. இங்கே டசன்ட்டு வந்தபடியா இனி ஹேஸிൻ്റെ அடையாளமே இஞ்சால இல்லாமல் போயிட்டுது. நம்ம ஹேவ் தான். யூ டூ நாட் ஹேவ் அ வேலிட் ரீசன். உங்களோட சரியான காரணம் இல்லை என்று சொல்கிறோம் என்ன. they don't have any plans. அவைகிட்ட எந்த திட்டமுமே இல்லை என்ன. ஷி டசன்ட் ஹேவ் இனஃப் மணி. அவளிடம் போதுமான பணம் இல்லை. பாருங்க, ஷி டசன்ட்டு சொல்லிட்டோம் என்ன. அப்போ அதால் இங்கே ஹேவை கொண்டு வந்துட்டோம் என்ன. இப்போ அவளிடம் போதுமான அவ்வளோ பணம் இருக்குண்டா அப்படி சொல்லலாம். ஷி ஹேஸ் இனஃப் மணின்ட்டு சொல்லுவோம். ஆனால் அதை நெகட்டிவாக மாற்ற ஷி டசன்ட்டு சொல்லிட்டோம். அதால் இங்கே நாங்கள் ஹேவை தான் போடணும். ஐ டோன்ட் ஹேவ் கேர்லி ஹேர். எனக்கு சுருள் முடி இல்லை. அடுத்து அந்த கன்செப்டுகள் எமோஷன்ஸுகளுக்கெல்லாம் நாங்கள் இந்த ஹேவை பாவிக்கலாம் என்ன. யூ ஹேவ் எ லாட் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி இன் யுவர் ஐடியாஸ். என்ன யோசனைகளில் நிறைய படைப்பாற்றல் இருக்குது. ஹீ ஹேஸ் கிரேட் கான்ஃபிடென்ஸ் இன் ஹிஸ் அபிலிட்டிஸ். அவர் தனது திறமையில் மிகுந்த நம்பிக்கை கொண்டவர். பாருங்க,
இப்போ அவன் அந்த எமோஷன்ஸ் கன்செப்டுகளை பற்றி தான் இதில் வந்து கொண்டு இருக்குது. ஏன்னா உடைமைகள் என்ற கேட்டகரிக்கு இது இல்லை. பீப்புள் ஆஃபன் ஹாவ் அ ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். மக்கள் பெரும்பாலும் தோல்வி பயமுடையவர்களாக இருக்கணும். என்ன அடுத்தது ஹேவில் கேள்வி வடிவத்தை பற்றி பார்ப்போம். என்ன முன்னுக்கு டூ வருகுது, இங்கே டஸ் வருகுது. ஆனால் இங்கெல்லாம் வந்து ஹேவ் தான் வரப்போகுது. பாருங்க, வளமையாக உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் தெரியும். அங்கே டூ டஸ் எல்லாம் பாவிச்சுனாங்க. இங்கே ஹேவிൻ്റെ சிம்பிள் ப்ரெசன்ட்டிൻ്റെ கேள்வி வடிவம் வருகுது. என்ன இந்த ஹேவ் வித்தியாசம் தானே. ஆர்ஆர் வித்தியாசமாக வருது, ஹேவ் கேஸ் ஹேட் வித்தியாசமாக வருகுது. என்ன மற்றதெல்லாம் ஆக்ஷன் வேர்ப். என்ன அப்போ இங்கே பாருங்க, இதில் ஹேவ் தான் எல்லாத்துக்கும் வரப்போகுது. அடுத்ததாக ஆப்ஜெக்ட் வரப்போகுது. டூ யூ ஹேவ் எனி சாய்ஸ்? உங்களிடம் ஏதாவது தேர்வு இருக்கிறதா அண்டா. இப்போ நாங்கள் இதுக்கு பதில் இது வந்து ஹைலைட் பண்ணது பதில். என்ன விருப்பமானா எஸ் ஐ டூ என்னன்னு சொல்ல, ஐ ஹேவ்னு சொல்ல தேவையில்லை. நோ ஐ டோன்ட். என்ன முழு ஆன்சரும் தேவையில்லை, ஃபுல் ஆன்சர் தேவையில்லை, ஷார்ட்டாக சொல்லலாம். டஸ் ஷீ ஹேவ் எனி சிப்ளிங்ஸ்? அவளுக்கு உடன் பிறந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? பாருங்க, டஸ் ஷீ ஹேவ் என்று சொல்கிறோம், ஷீ ஹேஸ் என்று சொல்லக்கூடாது. டூ யூ ஹேவ் எ ஃபோன்? உங்களிடம் ஃபோன் இருக்கிறதா? அண்ட் நோ ஐ டோன்ட் என்று சொல்லுவோம். என்ன ஷோர்ட்டாக சொல்லலாம், ஹேவ் தேவையில்லை, ஷோர்ட் ஆன்சருக்கு. டஸ் த ஹவுஸ் ஹேவ் அ பிக் கார்டன்? வீட்டில் பெரிய தோட்டம் உள்ளதா? டஸ் ஹீ ஹேவ் பிக் ட்ரக்? என்ன அவர்கிட்ட பெரிய ட்ரக் இருக்கா என்று சொல்லி கேட்குறேன். ஷோர்ட் ஆன்சர் எஸ் ஹீ டஸ். என்ன நோ ஹீ டஸ் எப்படின்னு சொல்லலாம், நாங்கள் அந்த ஷோர்ட் ஆன்சர் சொல்லினா சரி. அடுத்தது டபுள்யூஹெச் கொஷனில் இதை இப்போ ஹேவ் ஹேஸை எப்படி பாவிக்கிறேன்ட்டு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், உங்களோட டபுள்யூஹெச் கொஷன் என்னென்னதை பாவிக்கிறேன்டெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அடுத்ததாக டூ வரும் என்னதுக்கு, ஐ யூ வி தே ப்ளூரலுக்கு. அடுத்தது டஸ் வரும் ஹீ ஷி இட் ஒருமைகளுக்கு. அங்கால ஹேவ் தான் வரப்போகுது. என்ன அடுத்த ஆப்ஜெக்ட் வரும், வேறு குளோஸுகளும் வரலாம். வை டு தே ஹேவ் ஸோ மெனி கொஷன்ஸ்? அவர்களுக்கு ஏன் இவ்வளோ கேள்விகள்? என்ன இப்போ ஐ ஹாவ் அ கொஷன் அப்படின்னு சொல்லி தான் நான் கதைப்பேன். என்னோட ஒரு கேள்வி இருக்குன்னு சொல்லி தான் கதைப்பேன். நான் எது மாதிரி டவுட் இருந்துச்சுன்னு சொல்லி ஐ ஹாவ் அ டவுட்னு சொல்லி கதைப்பேன். இங்கால கேள்வி வேறுங்க எப்படி வருது, வை டூ தி ஹேவ் ஸோ மெனி கொஷன்ஸ்? வேர் டஸ் ஷீ ஹேவ் ஸ்கூல் லஞ்ச்னு? அவள் மதிய உணவு இங்கே சாப்பிடுவாள்ன்ற அர்த்தத்தில் கேட்குறாம. நீங்கள் டஸ் ஷீ ஹேவ்ண்டு அந்த ஹேஸ் தேவை இல்லை. இதில் ஹேவாக மாறிட்டுன்னு உங்களுக்கு தெரியும். என்ன பாசிட்டிவ்க்கு மட்டும்தான் ஹேஸ் பாவிக்கிறோம் நாங்கள். வை டூ வி ஹேவ் ஸோ மச் ஒர்க்? நமக்கு ஏன் இவ்வளோ வேலையாக இருக்குது? என்ன வி ஹேவ் ஸோ மச் ஒர்க்குண்டா எங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்றதில் சொல்லுவோம். என்ன வி ஆர் ஸோ மச் ஒர்க்குன்னு சொல்லுவோமோ, நாங்கள் வேலையாக இருக்கிறோம்னு சொல்லுவோம். அப்படி சொல்லலாம். அது என்ன வி ஹேவ் ஸோ மச் ஒர்க்குன்னு தான் சொல்லணும். ஆர்ஆர்மெண்ட்டுக்கு படிப்பிச்சேன்னா பாருங்க. அடுத்து ஹவ் டூ யூ ஹேவ் ஸோ மச் பேஷன்ஸ்? உங்களுக்கு இப்படி இவ்வளோ பொறுமை இருக்குது. வட் டூ யூ ஹேவ்? உன்னிட்ட என்ன இருக்குது? வட் யூ ஹேவ் ஃபார் மீ? என்ன இதில் நான் டூ போட்டிருக்கணும், தவறப்பட்டுட்டது. வட் டூ யூ ஹேவ் ஃபார் மீ? எனக்காக உன்னிடம் என்ன இருக்கிறது? அடுத்தது வை டஸ் ஷீ ஹேவ் தட்? என்ன அவள் ஏன் அதை வச்சிருக்கிறாள்? வை டஸ் ஷீ ஹேவ் தட் ஆக்சென்ட்? என்ன அவளுக்கு ஏன் அந்த உச்சரிப்பு? அடுத்தது முன்னுக்கு தயா படிப்பிச்சினான் நான் முதல் வீடியோவில். தயா ரேஸ் தயாரா எல்லாம். இங்கே நாங்கள் ஹேவ் ஹேஸ் ஹேடை படிப்பிச்சு கொண்டிருக்கிறோம். சில நேரம் உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம். என்ன இங்கே கவனிச்சு கொள்ளுங்க இருக்கா. ஹேவுக்கு ஐ ஹேவ் அ ஜாக்கெட். என்ன அது எந்த ஒரு உடமையாக இருக்குன்னு அதான் நான் ஒரு ஜாக்கெட் வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன். தேர் இஸ் அ ஜாக்கெட்டுன்றோம். என்ன இப்போ எந்த ஜாக்கெட்டாக இருந்தாலும் எந்த வீட்டை இருந்தாலும் நான் ஹோலுக்குள்ளே இருந்தோட ஜாக்கெட் அதில் ஹோலுவி இருக்குதுண்டா தேர் இஸ் அ ஜாக்கெட்டுன்னு சொல்லலாம். என்ன அல்லது ஒன்று சேர் இடத்தை பெரியும் சொல்லலாம். இதை நான் முன்னுக்கு படிப்பிச்சிட்டேன் தெளிவாக. கையை காட்டிக்க சொல்லலாம்னு சொன்னேன். அந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்தோம்னு சொன்னேன். என்ன இப்போ தேர் இஸ் அ ஜாக்கெட் ஒன் த சேர். என்ன இப்போ அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்குது. என்ன தேயா பாவிக்க வேயாண்ட பகுதியும் இருக்கணுமெல்லாம் சொல்லியிருக்கிறேன் முன்னுக்கு. அப்போ அந்த நேரங்களில் தேயாவை பாவிக்கலாம். நினைஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் இதில் விளங்க நினைக்கிறேன். என்ன பாருங்கள், ஷீ ஹேஸ் அ பியூட்டிஃபுல் கார்டன். அவள் ஒரு அழகான தோட்டம் வச்சிருக்கிறாள்னு சொல்லுவோம். என்ன அஞ்சு பாருங்கள், தேர் இஸ் அ பியூட்டிஃபுல் கார்டன். என்ன ஒரு தோட்டம் இருக்குன்னு சொல்லுவோம். என்ன அப்போ பாருங்கள், இது வித்தியாசம் இருக்குது. இது அவங்க உடமையாக இருக்கிறதால நாங்கள் ஷீ ஹேஸ் ஐ ஹேவ்ண்டெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். இதில் பாருங்கள், தேர் இஸ் அ பியூட்டிஃபுல் கார்டன் எங்கே இருக்குது? பிஹைண்ட் த ஹவுஸ். என்ன வீட்டுக்கு பின்னால். அடுத்த ஹேடை பாவிப்போம். என்ன ஹேட் வந்து கொண்டிருந்தேன். என்ன ஐ ஹேட் அ பைசிக்கிள். நான் ஒரு கார் வச்சுருந்தேன். இரண்டாவதுல வரும். அப்படி பாருங்கள், ஹேடுக்கு பொதுவாக எல்லாத்துக்கும் ஹேட் தான் வரப்போகுது, எல்லா விதமான சப்ஜெக்ட்டுக்கு. அப்போ அங்கே வந்து நிகழ்காலத்தில் ஹேவ் கேஸ் எல்லாம் பாவிச்சுனாங்க. இங்கே ஹேட் தான் எல்லாருக்குமே சேர்த்தே வரப்போகுது உண்டா.
அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் சேர்த்து வரப்போகுது, ஒப்ஜெக்ட் எடுத்தாக வரப்போகுது. ஷீ ஹேட் a lot of friends in school. இந்த பள்ளியில் அவளுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தனர். ஏன்னா அவள் பள்ளி படிப்பை முடிச்சுட்டா அண்ட் அர்த்தத்தில் கதைக்கிறாமண்டா ஷீ ஹேட் a lot of friendsன்னு சொல்லும். எனக்கு இப்போ நிறைய நண்பர்கள் இருக்கின்றன சொல்லலாம். ஐ ஹாவ் a lot of friends nowன்னு சொல்லலாம். என்ன ஷீ ஹேட் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஹர் நெய்பர். அவள் அந்த வீட்டாருடன் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தாள். முந்தைய ஒரு காலத்தில் அர்த்தத்தில் பெருகுது. இப்போ அவளுக்கு நிறைய நட்பு இருக்குது அண்டா வீட்டாரோடையண்டா ஷி ஹேஸ்ன்னு சொல்லுவோம். என்ன அடுத்தது இது கேள்வி நெகட்டிவாக பார்ப்போம். நெகட்டிவாக பிறகு எல்லாத்துக்கும் டிட் நோட் தான் வர போகுது. உங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட் ஏற்கனவே படித்த நீங்கள் முதலாக சப்ஜெக்ட் அடுத்த டிட் நோட் அடுத்த வேர்பின் முதலாக ஆடியோம் மட்டும் வரும். என்ன இங்கே வேறுங்க சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் டிட் நோட் அடுத்த ஹேவ் வரும், ஆப்ஜெக்ட் வரும். தெரியும் உங்களுக்கு அங்கே வேறு சென்டென்ஸ் வரலாம். He didn't have his wallet with him. அவரது பணப்பை அவரோட இல்லை, என்னடா அதை அவர்கிட்ட விடாமல் அவரோட இல்லை என்ற அர்த்தத்தில் இது சொல்லுறோம். அதனால தான் did not have சொல்லி சொல்லுறோம். The book didn't have any pictures. அந்த புத்தகத்தில் எந்த படமும் இல்லைன்னு சொல்லுறோம். ஏன்னா அதனால் அந்த புத்தகத்தின் பகுதி என்ற அர்த்தத்தில் சொல்லுறோம். என்ன அல்லது என்னென்னு சொல்லலாம், இப்போ அந்த புத்தகத்தில் ஒரு படமுமே இல்லைன்னு சொல்லி பாவிச்சும் கதைக்கலாம். உங்களுக்கு தெரியும். என்ன இப்போ நிகழ்காலத்தில் சொல்கிறேன் there is no pictures. என்ன நோ பிக்சர் தான் வரும். ஏன்னு சொன்னால் there is பாவிச்சபடியா இஸ் there are no pictures என்று சொல்லி அங்கே இந்த புக்குன்னு சொல்லலாம். என்ன அடுத்தது ஹேட பாய்பம். ஹேடுன்ற கேள்வியை பார்ப்போம். டிட் சப்ஜெக்ட் அடுத்த ஹேவ் அடுத்த ஆப்ஜெக்ட். என்ன ஹேவ் தான் வர போதுங்க. டிட் யூ ஆன்சஸ்டர்ஸ் ஹேவ் எனி ஸ்பெசிஃபிக் ட்ரெடிஷன்ஸ். உங்கள் முன்னோர்களுக்கு ஏதேனும் குறிப்பிட்ட மரபுகள் இருந்ததா என்று சொல்லி கேட்போம். இந்த மரபுகள் எங்களோட அடையாளமாக இருக்குது. நாங்கள் எங்களோட ஏரியாவில் இருக்க இது என்ன இதெல்லாம் மோட்டுத்தனமான மரபுகளாக இருக்குன்னு சொல்லி கதைப்போம். என்ன வேறு நாடுகளுக்கு போய் கொண்டு இருந்தோம்னா அங்கே எல்லோரும் தங்களோட மரபுகளை பேணுவோம். நம்ம அதுதான் அடையாளமாக அப்போ அந்த நேரம் தான் நாங்கள் தேடுவோம். என்ன உங்களுக்கு என்னென்ன முந்தி இருந்திருக்குதோ இது இருந்திருக்குன்னு சொல்லி. என்ன அடுத்த பாருங்க, டிட் யூ ancestors have any famous or notable achievements in history? உங்கள் முன்னோர்கள் வரலாற்றில் ஏதேனும் புகழ்பெற்ற அல்லது குறிப்பிடத்தக்க சாதனைகளை படைத்துள்ளார்களா என்று கொஞ்சம் நீள கேள்வியாக வந்துட்டு நீங்கள் சுருக்கமாக பாருங்க. அடுத்து டிட் ஷீ ஹாவ் அ பாய் ஃப்ரெண்ட் இன் காலேஜ். அவளுக்கும் காலேஜில் படிக்க பாய் ஃப்ரெண்ட் இருந்ததோன்னு சொல்லி கேட்குறோம். இது கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது. அடுத்த பார்ப்போம் WH கொஷின். இறந்த காலத்தில் WH வேர்ட் அடுத்த டிட் தான் பாருப்போம். உங்களுக்கு தெரியும். இது வந்து நார்மலான கேள்வி பேட்டர்ன். WH வேர்டு இங்கே இன்னும் போகிறோம். இப்படி தான் எல்லா விதமான விலகாலம் படித்த எல்லாத்துக்குமே வந்து கேள்வி வடிவம் இப்படி தான் நாங்கள் படித்தாங்க. அடுத்தது what did he have in his bag. என்ன அவன் பையில் என்ன வச்சிருக்கிறான், என்ன வைத்திருந்தான் என்று சொல்லி கேட்குறான். அது என்ன இருந்தது என்று சொல்லி கேட்குறான். என்ன இப்படி பாருங்க, did he have எனிதிங்ன்னு சொல்லி தான் கேட்கணும். அப்படின்னு சொன்னால் என்ன இதில் என்னன்ட்டு வந்து அப்படியே சிம்பிளாக கேட்குறோம். டிட் யூ ஹேவ் எனிதிங் இன் ஹிஸ் பேக். ஏதாவது அவன் பையில் இருந்ததோ அப்படின்னு சொல்லி கேட்போம். என்ன இதில் வட் போட்டபடியே எனிதிங்கன்ற ஒன்றும் தேவையில்லை, அவன் என்ன வச்சுருந்தான்னு சிம்பிளாக கேட்குறான். அடுத்தது வை டிட் தே ஹாவ் சச் அ பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அவர்களுக்கு இனி இப்படி ஒரு மோசமான அனுபவம் ஏற்பட்டது. ஹூ எல்ஸ் டிட் யூ ஹேவ் ஆன் யுவர் டீம். உங்கள் அணியில் வேறு யார் இருந்தார்கள். ஹவ் டிட் யூ ஹாவ் த கரேஜ் டு டூ இட். அதை செய்ய உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது. ஹவு டிட் தே ஹாவ் சச் குட் ப்ராஃபிட். அவர்களுக்கு எப்படி இவ்வளவு நல்ல லாபம் வந்தது. ஹூ டிட் ஷீ ஹாவ் டின்னர் வித். அவள் யாருடன் இரவு சாப்பிட்டாள். பாருங்க ஷீ ஹேஸ் அண்டு வராது. என்ன ஏன்னு சொன்னால் கேள்வியாக வர்றதால ஹேவாக மாறிட்டு. அடுத்தது ஹேவ்ன்ற சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை பற்றி பார்ப்போம். என்ன சப்ஜெக்ட் வில் ஹேவ் அண்டு வரும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் வெளியே நீ எதிர்காலம் நான் ஏற்கனவே படிப்பேன் நான் சாப்பிடுவேன்டா ஐ வில் ஈட்ன்னு சொல்லுவோம். என்ன வினைன்ற முதலாவது வடிவம். ஆனால் அதுக்கு முன்னுக்கு ஒரு ஹெல்பிங் வேர்புண்டு வரும். அது வில் அல்லது ஷேலன்னு சொல்லி படித்தேன் நாங்கள். என்ன அப்போ இங்கே வந்து பாருங்க சப்ஜெக்டோட வில் ஹேவ் ரெண்டு பேர் அடுத்தது ஆப்ஜெக்ட் வரப்போகுது. இதில் வந்து நான் நோட் அண்டு போட்டு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் பாவிக்கிறேன்னு சொன்னேன். நீங்கள் வந்து என்னென்னு சொன்னால் இந்த ஹேவ் ஹேட் ஹேஸ் எல்லாம் நீங்கள் வேறு இடங்களையும் கண்டிருப்பீங்க. ஆனால் அதுக்கு அடுத்ததாக என்ன இருக்குன்னு பாருங்க, பொதுவாக வேறு ஒரு வினை ஒன்று இருக்குது. அந்த வினை இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து இந்த நான் இப்போ படிப்பிக்கிற கேட்டகரிக்குள்ளே வராது. அது வேறு என்ன பர்ஃபெக்ட் டென்ஸுகளாக இருக்கும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், என்ன ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுகளாக இருக்கும். அதன் அர்த்தம் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும். அது அந்த மெயின் வேர்பை தான் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா
அப்போ இப்போ ஆமிசார் இருந்துச்சுட்டா பசிவோடையும் ஆமிசார் போய் சேரும். ஆனால் அங்கே வந்து அர்த்தம் வித்தியாசம் என்ன. இங்கேயும் அந்த ஹேவ் கேஸ்கேடெல்லாம் அடையாளம் காட்டுது இது பர்ஃபெக்ட் டென்ஸுகள்னு சொல்லி நீங்கள் யோசிக்கணுமே தவிர இங்கே கொண்டு சிம்பிளான ஹேவ் கேஸ்கேடுக்குள்ளே கொண்டு யோசிக்கக்கூடாது. அதால் தான் இதில் நோட்டு போடுறோம். அந்த டென்ஸுகளை பற்றி நான் படிப்பேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் எல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவில் தருவேன் இனி. அப்போ உங்களுக்கு கூடுதலாக விளங்கும். பாருங்க, ஹீ வில் ஹேவ் அ மீட்டிங் என்ன. இதில் ஹேவுக்கு அடுத்து தான் நாங்கள் வேறு வேர்பை காணையில்லை. அப்போ நாங்கள் இந்த ஹேவ் கேஸ் அப்படி தான் படித்து வந்துருக்கிறோம்ண்டு உங்களுக்கு விளங்கும். வில் ஹேவண்டா ஃப்யூச்சர்ண்டு விளங்கும். ஹி வில் ஹேவ் அ மீட்டிங் டுமாரோ மார்னிங். நாளைய காலமே அவனுக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லி சொல்லுறான். ஷி வில் ஹேவ் அ நியூ ஜாப் சூன். அவளுக்கு விரைவில் ஒரு வேலை கிடைக்கும் என்று சொல்லி அது. வி வில் ஹேவ் டின்னர் அட் 7 PM. இரவு 7 மணிக்கு உணவு சாப்பிடுவோம். என்ன இரவு உணவு. அடுத்தது the have simple future negative பற்றி பார்ப்போம். என்ன சப்ஜெக்ட் வில் நாட். அடுத்து ஹேவ் ஆப்ஜெக்ட் வரப்போகுது. அந்த ஒரு அதான் ஒரு பொதுவான ஒழுங்கு. ஷி வாண்ட் ஹேவ் அ நியூ ஃபோன் ஃபார் வைல். அப்போ கொஞ்ச நாளைக்கு அவளிடம் புதிய ஃபோன் இருக்காது. ஹி வில் நாட் ஹேவ் த சான்ஸ் டு ஸ்பீக் டுமாரோ. நாளை அவர் பேச வாய்ப்பில்லை என்ன. அடுத்தது கேள்வியை பற்றி பார்ப்போம். என்ன அந்த வில்ல மின்னுக்கு கொண்டுட்டோம். என்ன வில் ஹேவ் அப்படி தானே படிச்சாங்க. வில் நாட் ஹேவண்டு. இங்கே வில்ல மின்னுக்கு கொண்டு சப்ஜெக்ட் ஹேவண்டு வரப்போகுது. எதிர்காலத்தில் ஹேவிൻ്റെ எளிய எதிர்காலம். வில் வி ஹேவ் த சான்ஸ் டு பை டிசைனர் க்ளோத்ஸ் அட் டிஸ்கவுண்ட். டிசைனர் ஆடைகளை தள்ளுபடியில் வாங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ என்ன. அடுத்த பால் பொருட்களில் அவர்களுக்கு சிறப்பு சலுகை கிடைக்குமா. வில் தே ஹேவ் அ ஸ்பெஷல் ஆஃபர் ஆன் டெய்ரி ப்ராடக்ட்ஸ். அடுத்தது வில் தே ஹேவ் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் சீ ஃபுட் டியூரிங் த வீக்கெண்ட். என்ன வேறு இறுதியில் கடல் உணவுகளில் அவர்களுக்கு தள்ளுபடி கிடைக்குமா. அடுத்தது இப்போ இது வந்து அந்த குறிப்பிட்ட காலப்பதி சுருக்கம். வில் தே ஹேவ் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் சீ ஃபுட். என்ன அவைக்கு தள்ளுபடி கிடைக்குமோ என்ற அர்த்தத்தில் கேட்குறேன். வில் த ஃபிஷ் மார்க்கெட் ஹேவ் கிராப்ஸ் ஃபார் சேல் நெக்ஸ்ட் வீக். மீன் சந்தையில் அடுத்த வாரம் நண்டுகள் விற்பனைக்கு வருமா. இங்கே பாருங்க, இதில் வந்து ஃபிஷ் மார்க்கெட்டுன்றது நான் சொன்னேன் ஒரு நாங்களுக்கு இன்னும் உயிர் உள்ளவற்ற உடைமைகளை பற்றி கதைக்கிறோம்னு சொல்லி சொன்னேன் நான் என்ன. அப்போ இங்கே வந்து ஃபிஷ் மார்க்கெட்டில் நண்டு வருமோண்டு. ஆனால் நாங்கள் இதில் வந்து ஹேவ் கேஸை தான் பாவிச்சு கொண்டு வரோம் என்ன. அப்போ இப்படி உயிரற்றவைக்கும் பாவிக்கிறது நான் இதில் நிறைய உதாரணத்தை கொண்டு வரையில்லை. உங்களுக்கு உயிருள்ளவை என்னென்ன கேட்டகரியை பாவிக்கணும்னு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. போக போக உங்களுக்கு விளங்கும் அப்படி பாவிக்கிறோண்டு மிச்சவை உயிரற்றவைக்கு. அடுத்த பாருங்க, வில் த ஸ்டோர் ஹேவ் மை ஃபேவரட் பிராண்ட் ஆஃப் காஃபி அவைலபிள். இந்த கடையில் எனக்கு பிடிச்ச பிராண்ட் காஃபி கிடைக்குமான்னு கேட்குறேன். இங்கே பாருங்க, இதுக்கும் வில் த ஸ்டோர் ஹேவ். ஸ்டோர் ஒரு உயிரற்ற பொருள் இல்லை, ஆனால் அந்த இடத்துல கிடைக்குமோ எனக்கு பிடித்தன்னு சொல்லி கடைசியில் ஆப்ஜெக்டில் கேட்குறேன் என்ன. அடுத்த வில் தே பி இனஃப் சீட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் அட் த மீட்டிங். என்ன இது வந்து என்ன தேயா வில் பி. அந்த தேயாண்டு முன்னுக்கு படிப்பிச்சானല്ലോ ஒரு முதல் வீடியோ ஒன்றில். அப்போ அந்த இதுக்கெல்லாம் இது கொண்டு வந்துக்கிறோம். கூட்டத்தில் அனைவருக்கும் போதுமான இருக்கைகள் கிடைக்குமான்னு சொல்லி என்ன. இது வேறு வகை. இது உங்களை விளங்காட்டி கூட இப்போ பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆரம்ப நிலையிட விளங்காட்டியும் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. ஆனால் நாங்கள் வந்து சில நேரங்களில் வில்லத்தான் தேயாவை தான் பாவிக்க வேண்டி வரும். நிறைய வசனங்கள் பாதிக்க உங்களுக்கு விளங்கும். எங்கே தேயா பாவிக்கிறது எங்கே ஹேவ் பாவிக்க வேண்டி வருமென்று சொல்லி அந்த சந்தர்ப்பங்கள் அங்கே வர ஆப்ஜெக்டுகளை பொறுத்து சில நேரம் மாறும். அடுத்தது WH வேர்ட்டோட வில்ல பாவிக்கிறத பார்ப்போம். ஹவு வில் வி ஹேவ் டைம் டு ஃபைண்ட் மேட்சிங் ஜுவல்லரிஸ் பிஃபோர் தி இவெண்ட். என்ன நிகழ்வுக்கு முன் பொருத்தமான நகைகளை கண்டுபிடிக்க எங்களுக்கு இப்படி நேரம் கிடைக்கும் என்ன. எங்களுக்கு வி ஹேவ் டைம் என்ன என்று சொல்லி தாங்க. ஹவு உங்களுக்கு தெரியும். இது வந்து பொதுவான கேள்வி வடிவம். அதுக்கு முன்னாடி WH வேர்ட்டை போட்டிருக்கிறோம். இது வந்து எதிர்காலம் என்று உங்களுக்கு தெரியும். எதிர்காலம் என்ன ஹேவ் கேஸ்ன்ற எதிர்காலம். ஹூ வில் ஷீ ஹேவ் பாருங்க. இங்கே வந்து ஷீ ஹேஸ்ன்ட்டு வராது. என்னடா கேள்வி வடிவமாக வருது. அங்கே ஷீ ஹேஸ்ன்றது நிகழ்காலத்தில் மட்டும்தான் பாசிட்டிவுக்கு வரும். மிச்சம் எல்லாமே கேள்வியாக ஹேவண்டே வந்துடுது. ஹூ வில் ஷீ ஹேவ் ஒன் ஹர் டீம் நெக்ஸ்ட் இயர். அடுத்த ஆண்டு அவள் அணியில் யார் இருப்பார். வென் வில் யூ ஹேவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷாப் ஃபார் விண்டர் க்ளோத்ஸ். குளிர்கால ஆடைகளை வாங்க உங்களுக்கு எப்போது வாய்ப்பு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு விளங்கி இருக்குமான நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.